லார்ட் சிவா அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப 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 முக்கியமாக ஞாபகத்துக்கு வர்றது வந்து அந்த ஹாலாஹல விஷயத்தை பிடிச்சது தான். நமக்கு எத்தனை தான் பிடிச்சவங்களா இருந்தாலும் ஒரு சின்ன கதை இருக்கு. ஒருத்தர் வந்து சன்னியாசம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த இதில் மிஷனில் சொல்கிற கதை இது. ஒருத்தர் வந்து சன்னியாசம் வாங்கி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ வந்து அவர் வந்து எனக்கு வயசான அம்மா இருக்காங்க, என்னோட மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்குது, நான் எப்படி சன்னியாசம் வாங்கின்னு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த சன்னியாச தீட்சை கொடுக்குற குரு சொல்வார், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நான் உனக்கு வந்து 2 குளிகை தரேன். குளிகைன்னா மாத்திரை மாதிரி. நீ ஒரு மாத்திரையை போட்டுக்கோ, நீ செயலிழந்து இறந்தா போல இருப்ப. அப்போ வந்து நான் வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் சொல்கிறேன் இவருடைய உயிருக்கு பதிலாக வேற யாராவது உயிரை விட்டாங்க அப்படின்னா இவரை உயிருக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வயசான அம்மா சொன்னாங்க, ஐயோ இப்போ நான் என்னுடைய உயிரை விட்டுட்டேன்னா என்னுடைய பொண்ணு இப்போது பிரசவமாக இருக்காளே, அவளுக்கு யார் பிரசவம் பார்ப்பாங்க அப்படின்னு நான் மாட்டேன் அப்படின்ட்டாங்க. மனைவி சொன்னால், அப்பா இருக்கிறத விட அம்மா தான் ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு, அதனால நானும் இந்த விஷயத்தை குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த குழந்தைய குடிக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்குள்ளாரே அம்மாக்கும் பாட்டிக்கும் மனசு தவிச்சு போயிடுது. ஐயோ இத்தினு குழந்தைய போய் நீங்கள் விஷம் குடிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு. நம்ம எவ்வளோதான் வந்து பாசமாக இருக்கும், உயிராக இருக்கும், அன்பாக இருக்கும் அப்படின்னாலும் இன்னொருத்தருக்காக விஷம் குடிக்கிறதுக்கு யாருமே வந்து முன் வரவே மாட்டாங்க. ஆனால் இந்த சக்கல ஜீவராசிகளுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆலஹால விஷயம், தேவர்கள் அசுரர்களே பயந்து போகிற மாதிரி இருக்கிற அந்த ஹாலஹால விஷயத்தை சிவன் சர்வசாதாரணமாக எடுத்து குடிச்சார். ஸோ அந்த கருணை வேற யாருக்கு வரும்? அதை இப்போ நம்ம இந்த குழந்தைங்க நடிச்சு காட்டுறது பார்க்குறோம். பாம்பு கடைஞ்சிட்டு தாண்டி பாருங்க, இப்பெல்லாம் இல்லை பாருங்க. எல்லாரும் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. குடம் தான் விக்கி அந்த குழந்தைங்களாம் பின்னாடி வச்சுருக்கு.